வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புரோட்டாக்கெல்லாம் கொடுக்குற கெட்டி சால்னா. அதே டேஸ்ட்டை எப்படி வீட்டிலேயே ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்கணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். முழுமல்லி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 2 கிராம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நிலக்கடலை போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே மாதிரி மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு 3 போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து பேன் ஹீட் ஆனோன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னா ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். நல்லா இதை பொரிய விட்டு கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் பொரிஞ்சோன்னே இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஆயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து 2 தக்காளி வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான நல்லா உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் சால்னாக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அடி பிடிச்சிடும். அதனால் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போடணும். நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கிறப்பே 2 காஞ்ச மிளகா போட்டிருப்போம். என்னோடய காஞ்ச மிளகா நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கனை போட்டுக்கிறேன். இப்போ சிக்கன்லாம் போட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவில் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதோட பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி அதை பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ சால்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி மட்டும் போடுறேன். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும்.
அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. கடையில் மட்டுமே கிடைக்கிற சிக்கன் சால்னா வீட்டிலேயே ஈஸியாக நம்மளே பண்ணிட்டோம். இதோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.